ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் தாபா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கறி பண்ண தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சிக்கன் கறி பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், எண்ணெய். இப்போ நம்ம சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி 800 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பில் பாதி உப்பை நீங்கள் வந்து சிக்கனில் சேர்த்துக்கோங்க. மீதி பாதி நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து விடுறேன். ஆயில் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் போகாமல் நல்லா உங்களுக்கு சிக்கனில் ஒட்டி வரும். அதனால ஆயில் சேர்த்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கன்லேயுமே அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே எடுத்து வச்சிடுறேன் மூடி போட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சிக்கன் எடுக்கிறேன். சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஹீட்டான ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாபா ஸ்டைல் சிக்கன் பண்ணும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப டீப்பாக 65 மாதிரி ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நமக்கு குக் ஆனால் போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ண எல்லா சிக்கனையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரும்போது திருப்பி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி குக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலில் வச்சிடுறேன். நான் வந்து 800 கிராம் சிக்கனுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம மேரினேட் பண்ண யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2 டேபிள் ஸ்பூனை நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியையும் நீங்கள் வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல ஹீட்டான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாத மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டோம். நமக்கு இந்த பச்சை ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த டைம் நமக்கு இது குக் ஆகிறதுக்காக நான் வந்து 1 கப் தண்ணி சேர்க்க போகிறேன்.
நம்ம வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி தான் போடுறோம், அதனால் நல்லா நமக்கு கிரேவி கிடைக்கும். அதனால் 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம் நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி 2 தக்காளியை இதில் நான் வந்து போட்டுக்கிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு நல்ல கிரேவி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான மீதி உப்பு, நம்ம வந்து சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பேலன்ஸ் உப்பையும் இதில் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு வச்ச சிக்கனை நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கனில் ஏற்கனவே உப்பு காரம்லாம் இருக்கும். நீங்கள் இன்னும் கூட நல்லா நீங்கள் மசாலாவில் அந்த கிரேவியில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லா உப்பு காரம்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த டைம் நீங்கள் உப்பு காரம்லாம் கூட சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிக்கனை குக் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனோடு சேர்ந்து நல்லா நீங்கள் வந்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போவே நமக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கிளறினதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எல்லா சிக்கனும் வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சிக்கனில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து சிக்கனை இறக்கிடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.